இந்த நாளில் நம்ம தியானிக்கும்படி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தெரிவினனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆசையாய் தொடருகிறேன். எல்லாம் சொல்லுங்க, ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பலதரப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறார். தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால உங்களை கழுவி சுத்திகரித்து ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய குடும்பத்துல ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஏன் என்னை இந்த குடும்பத்துல ஒரு பெண்ணாக, தாயாக, ஒரு மனைவியாக வைத்தார் என்று நீங்க நினைக்கலாம். அது கர்த்தருடைய அநாதி தீர்மானம். ஆமென். இந்த சபைக்கு ஏன் என்னை கொண்டு வந்தார் நீங்க நினைக்கலாம். அது கர்த்தருடைய அநாதி தீர்மானம். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் ஏன் என்னை தெரிந்து கொண்டார் என்றால் அதற்கும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனா ஒரே ஒரு காரியம், கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக நம்மை பிடித்தாரோ, எதற்காக அவர் நம்மை வேறு பிரித்தாரோ, அந்த காரியத்தை ஆசையாய் நான் தொடர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஏவாளை இந்த உலகத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்த பொழுது ஒரு நோக்கத்தோடு கூட அவளை சிருஷ்டித்தார். எதற்காக? ஏற்ற துணையாக இருக்கும்படியாக. அப்படித்தானே? ஏற்ற துணையாக இருக்கும்படியாக. அவள் கணவரோடு கூட இருந்து கணவனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்து அவரோடு கூட பேசி உலாவி கொண்டிருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனோடு கூட அவர்கள் குடும்பமாக உலாவ வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்தார். ஆனால் ஏவாள் அந்த நோக்கத்தை அவள் மறந்து விட்டாள். அதை ஆசையாய் தொடரவில்லை, கணவனுக்கு பின்னாடி போகவில்லை, கர்த்தரோடு கூட பேசவில்லை. மாறாக அவள் பிசாசுக்கு இடம் கொடுத்து சத்ருவோடு கூட அவள் பேசினபடியினால நோக்கத்தை மறந்தாள், வாழ்க்கையே இழந்து போய்விட்டாள். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதற்காக பிடித்தாரோ, எதற்காக இந்த உலகத்துல உருவாக்கினாரோ, எதற்காக ஒரு பெண்ணாக பிறக்க வைத்தாரோ, எதற்காக இந்த சபையில் அங்கத்தினராய் கொண்டு வந்தாரோ, எதற்காக இந்த குடும்பத்துல ஒரு தாயாக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரோ, அந்த நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு அதன் ஆசையாய் தொடர வேண்டும். ஆமென். ஆசையாய் தொடரணும் அப்படிங்கிறதுல நமக்கு புரியுது. ஆசை இல்லாமலே சிலர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து நிறைய பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபிக்கும் போது சொல்லுவாங்க, ஐயோ எங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம் சிஸ்டர், என்ன பண்ணுறது, பிள்ளைகளுக்காக வேற வழி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கேன்பாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆசையாக தொடர முடியல, குடும்ப வாழ்க்கையை ஆசையாய் கர்த்தரை பின்பற்ற முடியல, ஆசையாய் ஜெபிக்க முடியல, ஆசையாய் பைபிள் வாசிக்க முடியல, ஆசையாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியல. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாம் ஆசையாய் வாழ வேண்டும். கர்த்தர் எதற்காக என்னை பிடித்தாரோ, ஒரு வார்த்தை சொல்லுங்க பாருங்க, கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ, எதற்காக என்னை உருவாக்கினாரோ, எதற்காக என்னை அழைத்தாரோ, எதற்காக என்னை பரிசுத்தப்படுத்தினாரோ, அந்த நோக்கத்தை அறிந்து நான் ஆசையாய் தொடர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் பவுல் சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 14. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆசையாய் தொடருகிறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா லக்கை நோக்கி தொடர வேண்டும். ஆமென். லக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு பக்கம் நமக்கு அது ஒரு கோல், நமக்கு ஒரு கோல், அதாவது இந்த லக்கை நோக்கி நான் ஓட வேண்டும். இரண்டாவதாக லக்கு என்று சொல்லும் பொழுது வேதத்திலே ஆங்கில வேதாகமம் பிரைஸ், அதாவது பரிசு, நமக்கு ஓட்டத்துக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பரிசு. நம் ஆசையாய் ஓடும் பொழுது நமக்கென்று வைக்கப்பட்ட அந்த பரிசு, ஹல்லேலூயா, அதை நோக்கி தொடர வேண்டும் என்று
பவுல் சொல்லுகிறார். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 6:12ஆம் வசனம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். போதும், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் தீமோத்தேயு பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீயோ தேவனுடைய மனுஷனே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. 2 காரியம். 1, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த போராட்டத்தை போராடும் பொழுது நமக்கென்று வைக்கப்பட்ட லக்கு என்ன தெரியுமா? பரிசு என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். ஆமென். இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் பட்டாலும், எவ்வளவு பாடுகள் பட்டாலும், எவ்வளவு உபத்திரவங்கள் பட்டாலும், நமக்கென்று ஒரு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பிடித்து கொள்ளும்படியாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் ஆசையாய் தொடர வேண்டும். அதற்காகத்தான் ஊழியக்காரர்கள் போராடி போராடி ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் போராடி போராடி உங்களுடைய ஓட்டத்தை தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் லக்கு அந்த பரலோக ராஜ்யத்துல போய் சேர வேண்டும். ஆமேன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நம்ம போராட வேண்டும். ஆமேன். கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்தாரா? போராடுவதற்காக. அம்மா சொன்னாங்க போரடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னாங்களா இல்லையா? கவனிச்சிங்களா? போரடிக்க வேண்டும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போராட வேண்டும். நீங்க மறந்துடாதீங்க. 1 போரடித்தல், 2வது போராடுதல். அதனாலதான் சிஸ்டர் எங்க வீட்டுல மாமியார்கிட்ட டெய்லி போராடிட்டு இருக்கேன், அல்லது கணவரிடத்துல போராடிட்டு இருக்கேன். வீட்டுல ஒரே போராட்டம் தான், நல்ல போராட்டம் தான். அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? அந்த அழகாய் வசனம் சொல்லுகிறது நல்ல போராட்டம். அப்போ நம்ம இப்ப போராடிட்டு இருக்கிறதெல்லாம் கெட்ட போராட்டம் தான். என்னைக்கும் பிரச்சனை, என்னைக்கும் போராட்டம். வாயை திறந்தாலே வாயை என்ன செய்ய முடியல, மூட முடியல. அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை. இதை தான் நீங்க கரெக்டா சொல்றீங்க அப்படிங்கிறது போல உங்க முகம்லாம் இருக்கு. ஆனா அந்த போராட்டத்தை போராடுவதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சிக்கவில்லை. ஆமென். உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. கர்த்தர் எதற்காக நம்மை பிடித்திருக்கிறார் தெரியுமா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்ம போராடுற போராட்டம்லாம் யாரோடு போராடிட்டு இருக்கோம்? கணவனோடு ஒரே போராட்டம், கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு ஒரே போராட்டம், மாமியாரோடு ஒரே போராட்டம், மருமகளோடு ஒரே போராட்டம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதற்காக போராட உன்னை அழைக்கவில்லை. நான் எதற்காக உன்னை அழைத்திருக்கிறேன் தெரியுமா? வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார்? எதற்காக கர்த்தர் நம்மை பிடித்திருக்கிறார்? எதற்காக இந்த செய்தியை கேட்கும்படி கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார் தெரியுமா? எல்லா சத்ருவின் கிரியைகளோடு போராடி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை அடைவதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நல்ல போராட்டம். இந்த பிசாசின் கிரியைகளோடு நல்ல ஒரு போராட்டத்தை போராடி கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்ந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவே. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த போராட்டத்தை போராட நம்ம ஆசையாய் தொடர வேண்டும். ஆமென். என்னடா இது, ஏற்கனவே யுத்த களம், இன்னும் நீங்க ஆசையா இந்த போராட்டத்தை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே? இல்ல, கர்த்தர் உங்களை ஒரு நோக்கத்தோட தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த போராட்டத்தை சில சமயங்கள்ல நம்ம போராட விடாதபடிக்கு சில தடை பண்ணுகிற காரியங்களை தான் நான் உங்களோடு கூட தேவனுடைய வசனத்திலிருந்து நான் உங்களுக்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வர விரும்புகிறேன். ஆசையாய் தொடருகிறேன் என்று சொல்லும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஓடி வரணும், ஆலயத்துக்கு வரணும், காணிக்கை கொடுக்கணும், எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும். ஆனா இப்படி ஆசையாய் தொடர விடாதபடிக்கு, நல்ல போராட்டத்தை போராட விடாதபடிக்கு தடுக்கிற எல்லா கிரியைகளை இன்றைக்கு ஆவியானவர் அழித்து போட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசுக்கு தெரியும், இவங்க போராட ஆரம்பிச்சுட்டா
அவ்வளவுதான். நம்ம துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓட வேண்டியதுதான். தெரிஞ்சுதான் அவன் என்ன செய்கிறான், பல தடைகளை விசுவாச தாய்மாருக்குள்ள கொண்டு வருகிறான். சாதாரணமானவங்ககிட்ட கொண்டு வர மாட்டான், ஜெபிக்கிறவங்க இடத்துல கொண்டு வருவான், விசுவாசிகள் இடத்துல கொண்டு வருவான், ஊழியக்காரிகள் இடத்துல தான் கொண்டு வருவான். ஆனா அதை அறிந்து கொண்டால், அதை நம்ம எல்லாம் உடைத்து எரிந்து எழும்பினால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சபையில ஒரு பெரிய எழுப்புதலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய காரியத்தை நாம் அனுபவிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த எஸ்தருக்கு அம்மா சொன்னது போல ராஜ மேன்மையை கொடுத்தது எதற்காக? ஆமானோடு போராடி அவனுடைய கிரியைகளை அழிப்பதற்காக. ஆமென். அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ராஜ மேன்மை, இந்த அபிஷேகத்தின் மேன்மை எதற்காக? எல்லா சத்ருவின் கிரியைகளோடு போராடி அவனை அழிப்படியாக. இந்த போராட்டத்தை நாம் ஆசையாய் போராட வேண்டும். ஆமென், ஆசையாய் தொடர வேண்டும். ஏனென்றால் இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். முதல்ல அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அறிந்து அழைத்திருக்கிறார். ஆமென். வேதத்திலே நியாயாதிபதிகளின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த அதிகாரத்துல நமக்கு தெரியும், ஒரு கானான் தேசத்தின் கானானிய சந்ததியில இருக்கிற அந்த யாபீன் என்ற ஒரு ராஜாவும் அவனுடைய சேனாபதியாகிய சிசராவும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களோடு போராடி அவர்களை ஒடுக்கினார்கள், கஷ்டப்படுத்தினாங்க, அவர்களை பயங்கரமாக வேதனைப்படுத்தினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கூட அந்த கானானியர் இன்றைக்கு உயிரோடு கூட இல்லாவிட்டாலும் கானானிய ஆவிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, நம்முடைய குடும்பத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, தேவ பிள்ளைகளை நோக்கி ஒடுக்கி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், தெபோராலும் பாராக்கும் எழுந்து அவர்கள் யுத்தத்துக்கு போனார்கள், போராடினார்கள். சிசராவை அழித்து போடும்படி ஒரு யாகேல் எழும்பினாள். சிசராவின் எல்லா சேனைகளும் அழிக்கப்பட்டது. ஒரு பெரிய ஜெயம் உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். தெபோராள் தாயாக எழும்பி யுத்தம் பண்ணினாள். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்ச கதை இல்லையா? நல்லா தெரியும். கர்த்தர் அந்த ஒடுக்கத்தில் இருந்து, கானானியருடைய ஒடுக்கத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு திட்டம் வைத்தால் அந்த திட்டத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பார். யாரை வைத்தினாலும் செய்து முடிப்பார். ஆமென். அதே வேளையில அந்த திட்டத்துல நாமும் இணைந்து கொள்ளும் பொழுதுதான் அதனுடைய மேன்மையை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இந்த கானானிய ஆவி வந்த பொழுது, கானானிய ராஜா சிசராவோடு வந்த பொழுது, பயங்கரமான ஒரு யுத்த நேரத்துல இந்த தெபோராலும் பாராக்கும் இணைந்து இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாரையும் பார்த்து எல்லாரும் யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அவள் அழைப்பு கொடுக்கிறாள். காரணம், நீங்க எல்லாரும் வாங்க, ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் நிமித்தமாக இந்த கோத்திர பிதாக்களே, நீங்க எல்லாரும் எழுந்து வாருங்க, உங்கள் நிமித்தமாகத்தான் ஒரு பெரிய வெற்றி வரப்போகிறது என்று சொன்ன பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும், செபுலோனும் நப்தலி கோத்திரமும் இந்த பாராக்கோடும் தெபோராளோடும் இணைந்து யுத்தத்தை பண்ணினார்கள். பெரிய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் எல்லாரும் அந்த யுத்தத்துல கலந்து கொள்ளவில்லை. சில கோத்திரங்கள் அந்த யுத்தத்துக்கான அழைப்பை அசட்டை பண்ணிவிட்டார்கள். இன்றைக்கு கூட நீங்க ஜெபம் பண்ணுங்க, தனியா ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, சத்ருவின் கிரியைகளை அழிக்கணும் என்றெல்லாம் அழைப்பு வருகிறது. எத்தனை பேர் அந்த அழைப்பை காதுல கேட்டுட்டு நம்ம அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஆசையாய் அந்த அழைப்புக்கு நம்மை கீழ்ப்படுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
இதே போலதான் அன்றைக்கு இஸ்ரவேல் கோத்திரத்தார் அநேகர் கீழ்ப்படியவில்லை. அதைத்தான் இன்றைக்கு காரணம் என்னன்னா, அவர்களுக்கு சில சாக்கு போக்கு இருந்துச்சு. என்னால யுத்தத்துக்கு வர முடியல, என்னால வரணும்னு ஆசைதான், அழைப்பு காதுல விழுந்தது உண்மைதான், ஆனால் என்னால் வர முடியவில்லை என்று சிலர் சாக்கு போக்கு சொன்னாங்க. இன்னைக்கும் ஆண்டவர் நம்மை அழைத்த நோக்கத்தை அறிந்திருந்தாலும் புரிந்திருந்தாலும் பிசாசின் கிரியைகள் நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக வரும் பொழுது அதை எதிர்த்து போராடுவதற்கு நமக்கு தெரிகிறது. ஆனால் சில சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நாம் அமர்ந்து விடுகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. சாக்கு போக்கு சொல்வதற்கு நாட்கள் கிடையாது. யுத்தத்துல கடைசி மணி துளிகள்ல வந்திருக்கிறோம். சத்ரு பல விதங்கள்ல இன்னைக்கு வாலிபர்களை வீட்டுக்குள்ளே நுழைந்து அவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். குடும்பங்களுக்குள்ளே நுழைந்து எப்ப பார்த்தாலும் சண்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். இப்பொழுது விவாகரத்துகள் அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதில்லை, கிடைச்சாலும் நல்ல சம்பளம் கிடையாது. இப்படி பல விதங்கள்ல போராட்டங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல நாமும் சாக்குபோக்கு சொல்லி கொண்டிருக்க கூடாது. ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ, எதற்காக நம்மை பிடித்தாரோ, ஆசையாய் நாம் தொடர வேண்டும். ஆமென். இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களுக்குள்ள கிரியை செய்கிற இந்த கானானி ஆவிகள், ஒடுக்குகிற ஆவிகள். கானானி ஆவி இன்னொன்னு என்ன தெரியுமா? கேவலப்படுத்துகிற ஆவிகள். கேவலப்படுத்துகிற ஆவி. உங்களுக்கு தெரியும், கானானுடைய ஒரிஜின் உங்களுக்கு தெரியும். அதாவது நோவா வஸ்திரம் விலகி படுத்திருந்த பொழுது, திராட்சரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்திருந்த பொழுது அவனுடைய மகன் காம் அதை பார்த்து சகோதரர்களிடத்துல வெளியில போய் சொல்லிட்டான். இதை கேட்ட உடனே இந்த நோவாவுக்கு கோபம் வந்து, கானான் சபிக்கப்பட்டவன், அதாவது காமுடைய சந்ததியை அப்படியே சபித்து விட்டார். அது எதற்கு அடையாளம்? மற்ற கேவலப்படுத்துகிற ஆவி. கேவலப்படுத்துகிற ஆவி. இன்றைக்கு கூட பாருங்க, செய்யாத தப்புக்கு வெளியில நம்ம கேவலமா வெட்கம் அனுபவிக்கிறோம். சில சமயங்கள்ல குடும்பத்தினரால வெட்கப்படுகிறோம். நம்முடைய வீட்டுல நடக்கிற பிரச்சனை வெளியே போய் கேவலப்படுத்துகிறது. காரணம் யாரு? இந்த கானானி ஆவிகள். உங்க வீட்டுல கூட இப்படிப்பட்ட சத்ரு பல விதங்கள்ல உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யலாம். உங்களுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தலாம், ஒடுக்கலாம், கஷ்டப்படுத்தலாம், பயத்தினால அவர்களை அழுத்தி வைக்கலாம். பலவிதமான போராட்டங்களை இந்த கானானி ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக வரலாம். ஆனா ஒன்றை மறந்து போகாதீங்க, இவர்களோடு போராடுவதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த சத்ருவின் கிரியைகள் நம்முடைய என் குடும்பத்துக்குள்ள, என் வீட்டுக்குள்ள, எங்களுடைய சபைக்குள்ள, எங்களுடைய திருச்சபைக்குள்ள, எங்களுடைய தேசத்துல கிரியை செய்கிற இப்படிப்பட்ட ஒடுக்குகிற ஆவிகளை, கேவலப்படுத்துகிற ஆவிகளை, கஷ்டப்படுத்துகிற ஆவிகளை நான் இனி விடமாட்டேன். சொல்லுங்க, நான் இனி விடமாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. நான் போராடுவேன், நான் போராடுவேன், நான் போராடி ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நாம் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 5:16. மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? ரூபனின் பிரிவினைகளால் மனோவிசாரங்கள் மிகுதி. கிளையோத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். போதும். மந்தைகளின் சத்தத்தை கேட்க நீ தொழுவங்களின் நடுவே இருந்து விட்டதென்ன? யுத்தத்துக்கு அழைப்பு வருகிறது. கானானியர் எதிர்த்து புறப்பட எல்லாரும் வாங்க என்கிற அழைப்பு வருகிறது. ஆனா இங்க ஒரு கோத்திரம், ரூபன் கோத்திரம், அவர்கள் என்ன செய்யறாங்க? மந்தைகளின் சத்தத்தை கேட்க தொழுவங்களுக்குள்ளேயே அவர்கள் இருந்து விட்டார்கள். தொழுவம் என்று சொல்லும் பொழுது அந்த மந்தைகளை எல்லாம் காக்கிற ஒரு இடம், ஒரு ஷெல்டர் இல்லையா? அது ஆங்கில வேதாகமத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ஹோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள்ளேயே ரூபன் இருந்து விட்டான். காரணம் என்ன? மந்தைகளின் சத்தத்தை கேட்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதை குறிக்கிறது தெரியுமா? ஜெபிக்கணும் ஜெபிக்கணுங்கிற அழைப்பு வருகிறது. ரொம்ப ஒடுக்கப்படுறோம், ஒரு பக்கம் கஷ்டப்படுகிறோம், உண்மைதான். ஆனாலும் குடும்பத்தின் பிள்ளைகளின் சத்தத்தை கேட்க, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்களையே செய்து கொண்டு அதற்காகவே ஆசையாய் தொடர்ந்து 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 வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறது என்ன?
ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிற காரியம் நிறைய காரியங்கள். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார், உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டை கவனிக்கணும், சாப்பாடு செஞ்சு செஞ்சு விதவிதமா போடணும், கணவனை பார்க்கணும் என்று சொல்லி வீடை கிளீன் பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும். நிறைய பெண்களை பார்த்தீங்கன்னா ஜெபிக்கல வரீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நேரமே இல்லை சிஸ்டர், நேரமே இல்லை சிஸ்டர். காரணம் என்ன? ஐயோ எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தனித்தனியாக சமைக்கணும், மகளுக்கு ஒரு சமையல், மகனுக்கு ஒரு சமையல், அப்பாவுக்கு ஒரு சமையல், அப்படி இப்படி இப்படின்னு செய்யணும், வீட்டை கிளீன் பண்ணணும். இப்போதான் புது வீடு கர்த்தர் கொடுத்தாரு, அதை துடைக்கிறதுக்கு கூட டைமே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் குடும்பத்தை கொடுக்காத பொழுது, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நல்ல கணவரை தாரு ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்வ ஆண்டவரே, பிள்ளை இல்ல ஆண்டவரே, ஒரு பிள்ளைய தாங்க ஆண்டவரே, உமக்காக வாழ்வ ஆண்டவரே, வீட்டை தாங்கப்பா, வாடகை வீட்டில் என்ன கஷ்டம், சொந்த வீட்டை தாங்கப்பா, உமக்காக வாழ்வ ஆண்டவரே. நல்லா இருக்கும். ஆனா வீட்டை கொடுத்த பிறகு வீடை துடைக்கிறதுக்கே டைம் இல்லை. கணவனை கொடுத்த பிறகு கணவன்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. பிள்ளைய கொடுத்த பிறகு சர்ச்சுக்கே வர்றதில்லை. கேட்டால் பிள்ளைய பார்க்கணுமே, பிள்ளைய பார்க்கணுமே, பிள்ளைய பார்க்கணுமே. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார் இல்லையா? நேரமே இல்லை, நேரமே இல்லை. காரணம் குடும்பம். பிள்ளைங்க இல்லாத காலத்தில் ஜெபிக்கிறது என்ன? பிள்ளை வந்ததுக்கு அப்புறம் பிள்ளை சத்தத்தையே கேட்டுட்டு இருக்கேன், பிள்ளை சத்தத்தையே கேட்டுட்டு இருக்கேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க குடும்பத்துக்காகவே உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எப்ப குடும்பத்துக்காக ஜெபிப்பது? எப்படி நம்ம ஜெபிப்பது? எதற்காக உன்னை இந்த குடும்பத்துல கர்த்தர் ஒரு தலைவியாக, ஒரு தாயாக, ஒரு மனைவியாக கர்த்தர் வைத்திருக்கிறார்? குடும்பத்துக்காக ஜெபிப்பதற்கு கூட டைம் இல்லை. நீங்க எங்க தேசத்துக்காக ஜெபிப்பது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாரத்தோடு கூட கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிற ஒரு காரியம், உங்கள் குடும்பத்துக்காக நீங்க ஜெபித்துத்தான் ஆக வேண்டும். உங்களுடைய சபைக்காக ஜெபித்துதான் ஆக வேண்டும். டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க, டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு டைம் தாங்க, ஒதுக்கி நான் ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதான் டைம் இல்லைனாலும் நம்ம குளிக்காம இருக்கிறோமா, ட்ரெஸ் பண்ணாம இருக்கிறோமா, கண்ணாடி முன்னாடி நிற்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இல்லையா? பீரவை திறந்து எந்த சாரியை எடுத்து இன்னைக்கு கட்டிட்டு வர்றது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் போனோம்னா அதுக்கு எதை கட்டுறது? முன்னெல்லாம் ஒரு காலத்தில் சேலையே இருக்காது, இன்னைக்கு எதை கட்டுறதுனே தெரியல. அதுக்கே 20 நிமிஷம் டைம். முகத்தை கழுவுறதுக்கு, பவுடர் போடுறதுக்கு, அதை பண்ணுறதுக்கு, இதை பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஜெபிப்பதற்கு என்ன கிடையாது? டைம் கிடையாது, டைம் கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உங்களை பார்த்து, எனக்கும் டைம் இல்லைப்பா, உன்னை பாதுகாக்கிறதுக்கு, உன் பிள்ளைகளை பாதுகாக்கிறது எனக்கும் டைம் இல்லைப்பா, எனக்கு எத்தனையோ பிள்ளைங்களுடைய ஜபத்தை கேட்கறதுக்கு ஏன்னா நான் போறேன்னு சொல்லிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஒரு நிமிஷம் கர்த்தர் மறந்தா என்ன நடக்கும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிங்க, யுத்தம் பண்ணுங்க. சத்ருவின் கிரியைகளை அழித்து 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 நீங்க ஜெபித்தால் பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் குடும்பத்துல செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு டைம் ஒதுக்கணும். உண்மைதான், நான் முதல்ல சொன்னேன், ஏவாள் ஒரு ஏற்ற துணையாக இல்லை. இன்னைக்கு அது இன்னொரு மெசேஜ். ஏற்ற துணையாவே இருக்கிறதுல பெண்கள், அது ஒரு பக்கம். ஆண்டவர் சொன்னார், துணையாக உன்னை ஏற்பட. துணைனா என்ன? துணைக்கும் தலைக்குமே இன்னைக்கு வித்தியாசம் தெரியல. ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, வித்தியாசம் தெரியுதா இல்லையா? ஜனாதிபதி தான் சைன் பண்ணணும். அவர் சைன் பண்ண முடியாத கட்டத்துல தான் துணை ஜனாதிபதி என்ன செய்யணும். ஆனா இன்னைக்கு துணை தான் ஆடுது. புரிஞ்சுக்கிட்டீங்க? துணை தான் என்ன செய்யறோம், நம்ம தான் ஃபுல் அண்ட் ஃபுல். அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இவருக்கு ஒன்றும் தெரியாது. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு ஒரு பக்கம். அதே வேளையில் குடும்பமே கதின்னு சொல்லிட்டு குடும்பத்தை காக்க நீங்க மறந்து விடக்கூடாது.
சத்துருவோடு போராட மறந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அதிகமாக இங்க வெள்ளிக்கிழமை ஜெபத்துல நான் அடிக்கடி அதெல்லாம் ஆன்லைன்ல பார்த்துட்டு இருப்பேன். அம்மா சொல்லுகிற காரியம் எல்லாமே குடும்பத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்காட்டா யார் ஜெபிப்பது? ஊழியக்காரங்க நாங்க இருக்கிறோம், ஜெபிப்போம். ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் யாருக்கு தான் தெரியும்? ஊழியக்காரர்கிட்ட கூட ஷேர் பண்ண முடியாத பிரச்சனைகள் யாருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதே வேளையில குடும்பத்தை கொடுத்த ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆமென். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க தவறுனா அங்க வேற ஆள் உள்ள வந்துருவான், வேற ஆள் உள்ள வந்துருவான். ஆகவே இன்றைக்கு நீங்க சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஜெபிக்கணும்னு ஆசைதான், ஆனா என்னால முடியலையேங்கிற வார்த்தை இனிமே ஒருத்தர் வாயில கூட வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்துல நமக்கு தெரியும், மோசேயுடைய தாய், அவளை குறித்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமான காரியம் என்னன்னா, எல்லா பெண்களும் ஒரு சட்டம் வந்த பொழுது மோசைய குழந்தை என்ன செஞ்சிடணும்? பிறந்த ஆண் குழந்தைய நதியில கொண்டு போய் போற்றணுங்கிற சட்டம் வந்த பொழுது எல்லா பெண்களும் குழந்தை எடுத்துட்டு போய் என்ன செஞ்சிட்டாங்க? கொஞ்சம் அழுவாங்க, அப்புறம் தூக்கி நதியில போட்டாங்க. அங்க இருக்கிற அவ்வளவு முதலைகளும் பிள்ளைங்களை விழுங்கிருச்சு. ஆனா அதே வேளையில மோசேயின் தாய் மட்டும் அந்த குழந்தை அழகுள்ளவள் என்று காண்கிறாள். யூத குழந்தைகளே அழகுதான். இஸ்ரேல் தேசத்துல போய் பார்த்தா யூதர்களை பார்த்தா அவ்வளோ அழகுதான். ஆனா எல்லா பிள்ளைகளுமே அழகுதான். ஆனா இவள் ஏன் அழகுள்ளவள் என்று கண்டாள் என்றா, அவளுக்கு தெரியும், எங்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து ரட்சிக்க போகிற குழந்தை இவன்தான், இவன் முகத்துல ஒரு ஒளி இருக்கிறது என்பதை கண்டு இந்த அழிப்பதற்காக வந்த அந்த பார்வோனின் ஆவியோடு கூட இவள் யுத்தம் பண்ண விரும்பினாள். மோசே இந்த உலகத்துல வந்து அவர் ரட்சகனாய் பிறந்த உடனேயே கர்த்தருக்கு எப்படி ஒரு நோக்கம் இருந்துச்சோ அதே போல சாத்தானுக்கு ஒரு நோக்கம் வந்துச்சு. அதுதான் பார்வோ மூலமா அவன் செயல்படுத்த நினைத்தான். ஆனால் இந்த தாய் அழகுள்ளவள் என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஒளிச்சு வச்சது மாத்திரமல்ல, 3 மாதத்துக்கு மேல என்ன செய்ய முடியல? ஒளிச்சு வைக்க முடியல. இன்னைக்கு காலகட்டத்தில் சொல்ல போனோம்னா, நம்முடைய பிள்ளைங்களை எத்தனை வயசு வரைக்கும் ஒளிச்சு வைக்க முடியுது? கீழ்ப்படிவாங்க 3 வயசு வரைக்கும் கீழ்ப்படிவாங்களா? ஸ்கூலுக்கு போன உடனே அதுக்கு பேசுற பேச்சு என்ன பேச்சு இல்லை? எவ்வளோ பிரச்சனை. ஐயோ, பிள்ளைங்களை அடக்க முடியல, பிள்ளைங்களை அமைதியா இருக்க முடியல, வைக்க முடியல. ஆனால் இவள் 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அதுக்கு பிறகு ஒளித்து வைக்க முடியாதுங்கிற கட்டம் வந்த பொழுது பார்வோனுக்கு இரையாகி விடக்கூடாது, இந்த நதியில இருக்கிற முதலைகளுக்கு இரையாகி விடக்கூடாது என்பதை அறிந்து அவள் ஒரு நாணல் பெட்டி எடுத்து அதில் கீழ் பூசி அதை அப்படியே நதியில போட்டு விட்டாள். எல்லா பெண்களும் அப்படியே தூக்கி போட்டாங்க. ஆனால் இவள் அழகான நாணல் பெட்டியில வைத்து கீழ் பூசி போட்டாள். உண்மையிலே அந்த நாணல் பெட்டி எதற்கு அடையாளம் தெரியுமா? நாணல் ஸ்மெல்லுக்கு முதலைகள் கிட்ட வராதான். புரியுதா? அப்ப அவளுக்கு எவ்வளவு ஞானம் பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிற சாத்தான் நம்முடைய பிள்ளைங்களை நதியாகிய அந்த உலகத்துக்குள்ள அனுப்பிதான் ஆகணும். படிப்புக்கு, காலேஜுக்கு போறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு அனுப்பித்தான் ஆகணும். ஆனால் அந்த நாணல் பெட்டிக்குள்ள வைக்கணும். இயேசுவாகிய அந்த பேழைக்குள்ள வைத்து அனுப்ப வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவால மூடப்பட்டிருக்கும் பொழுது எந்த சாத்தானும் பிள்ளைகளை தொட முடியாது. ஆமென். அது மாத்திரமல்ல, உள்ள கீழ் பூசி வைத்தால். கீழ் எதற்கு? அந்த நதியில் இருக்கிற தண்ணி எங்க வந்துடக்கூடாது? இந்த கூடைக்குள்ள வந்துடக்கூடாது. உலக ஆசாபாசங்கள், நதியில் இருக்கிற அந்த சிற்றின்பங்கள் பிள்ளைகளுக்குள் வந்து விடக்கூடாதே என்பதற்காக அவள் கீழ் பூசினாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவின் ரத்தத்தை தினமும் நீங்க தெளித்து தெளித்து ஜெபிக்க 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 இந்த உலக ஆசா பாசங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தொடவே முடியாது. ஆமே. ஆனா சத்துரு என்னவோ போராடி கொண்டேதான் இருப்பான். ஆனால் ஜெபிக்கிற ஒரு தாய் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க முடியும். இதுல நீங்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யறதும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறதும், அவங்கள அலங்கரிக்கிறதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஜெபமாகிய அந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? 17ஆம் வசனம்.
கிளையோத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்ததென்ன? ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களில் தாபரித்தார்கள். செபுலோனும் நப்தலியும் போதும். கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். கீலேயாத் மனுஷருக்கு அழைப்பு கேட்கிறது, ஆனா அவங்க எங்க இருந்துட்டாங்க? யோர்தானுக்கு அக்கறையில் இருந்துட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், என்னாகும் 32ஆம் அதிகாரத்துல மோசே எல்லாருக்கும் நீங்க புறப்பட்டு போக வேண்டும், கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது, கீலேயாத் தேசத்துல வந்த பொழுது ரூபன் கோத்திரமும் மனாசே கோத்திரமும் காத் கோத்திரமும் என்ன சொல்லிட்டாங்க? நாங்க இங்கேயே இருந்துடுறோம், இங்கேயே நல்லா இருக்குது, ஆகவே இங்கே இருந்துடுறோம்னு இருந்துட்டாங்க. இவர்கள் தான் கீலேயாத் மனுஷர். அப்ப இந்த கீலேயாத் மனுஷர் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிறாங்க. யோர்தானுக்கு இப்புறத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இங்கதான் யுத்தம் வருகிறது. இந்த யுத்தத்தின் செய்தி அழைப்பு அவர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அப்புறத்திலே இருந்து விட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோர்தான் என்றாலே எதற்கு அடையாளம்? பாடுகளுக்கு அடையாளம், உபத்திரவங்களுக்கு அடையாளம், பிரச்சனைகளுக்கு அடையாளம். அவர்கள் நினைச்சாங்க, நாங்க எப்படி இந்த யோர்தானை கடந்து போக முடியும்? இவ்வளோ பிரச்சனை, யோர்தான் புரண்டு ஓடுகிறதே, யோர்தானை எப்படி நாங்கள் தாண்டி அந்த அக்கறைக்கு போக, அந்த பக்கத்துக்கு போய் யுத்தத்துக்கு போக முடியும் என்று அவர்கள் நினைத்து அப்புறத்திலே என்ன செஞ்சிட்டாங்க? இருந்துட்டாங்க. அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு முறை ஆண்டவர் இந்த யோர்தானை பிளந்திருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அன்றைக்கு யோர்தானை பிளந்த ஆண்டவருக்கு இன்றைக்கு பிளக்க முடியாதா? வல்லமை இல்லையா? எல்லாம் தெரியும். ஆனால் அந்த உபத்திரவங்களை பார்த்து அமைதியாயிருந்து விட்டார்கள். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கூட உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பாடுகள் உங்களை ஆண்டவரோடு நெருங்க விடுறதில்ல. ஒரே பிரச்சனை. சில சமயங்கள்ல அநேகர் சொல்லுவாங்க, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்றோமோ அப்பெல்லாம் பிரச்சனை என்ன செய்யுது? அதிகரிக்குது, ரொம்ப அதிகமாகுது. ரொம்ப 2 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன்னா அன்னைக்குதான் பிரச்சனை. ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டேன்னா அன்னைக்குதான் பிரச்சனை. சாத்தானுக்கு தெரியும், பிரச்சனையை கண்டா அப்படியே ஒதுங்கிருவன் தெரிஞ்சுதான் அவன் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். யோர்தான் பிரவாகித்து ஓடும்படி செய்கிறான். ஆனால் உங்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே ஆண்டவர் எனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமே, உங்க வாழ்க்கையில போன வருஷம் இருந்த பிரச்சனை இந்த வருஷம் இருக்குதா? இல்லையே. போன மாதம் இருந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்குதா? ஏன் நேற்று இருந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்குதா? இல்லையே. ஹல்லேலூயா. கர்த்தர் பிரச்சனைகளை மாற்றுகிறவர். ஆமென். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆனால் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பாடுகளையும் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு நீங்க உட்கார்ந்திருந்தா, ஜெபிக்காமல் இருந்தால், ஆண்டவரை நோக்கி ஆசையாய் தொடராமல் இருந்தால், கர்த்தர் அழைத்த நோக்கத்தை நீங்கள் விட்டுவிட்டால் ஒண்ணுமே நடக்காது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த என்னுடைய சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 5 வயதுல நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது. என்னுடைய நல்ல ரத்தமும் கெட்ட ரத்தமும் ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்தது. அந்த வால்வுல பிரச்சனைங்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி 5 வயதுல சிஎம்சியில் எனக்கு மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அப்பொழுது என்னுடைய தகப்பனார் கிட்டத்தட்ட நடந்த 12 மணி நேர அந்த ஆபரேஷன்ல முழங்கால நின்று, ஆண்டவரே என்னுடைய மகளை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்ததுனால கர்த்தர் என்னை இன்றைக்கு ஊழியக்காரியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார், ஊழியம் செய்கிற நல்ல கணவனை கொடுத்தார். நானும் என்னை ஊழியத்துக்கு என்று அர்ப்பணித்தேன். ஆனா கர்த்தர் எனக்கு 2 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்த, அருமையான பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். டாக்டர்ஸ் சொன்னாங்க, இவங்களுக்கு பி நெகட்டிவ் பிளட் குரூப், அதனால பி நெகட்டிவ் உள்ள மாப்பிள்ளை தான் பார்த்து கல்யாணம் பண்ணா நல்லது, அப்படியே திருமணம் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. திருமணம் பண்ணாலும் குழந்தை பிறக்காது, குழந்தை உருவானாலும் அந்த குழந்தை தங்காது, குழந்தை தங்குனாலும் ஊனமுற்ற குழந்தையாக தான் பிறக்கும். எதுக்கு நீங்க திருமணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி எனக்கு ஒரு ஊழியக்கார கணவனை கொடுத்தார். கர்த்தருடைய கிருபையினால உடனே 10வது மாதத்திலேயே கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்தார். அடுத்து ஒரு 3 வருடங்கள் அடுத்து ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். ஊனமுற்ற குழந்தை இல்ல, கர்த்தர் நல்ல குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நான் என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்திருந்தாலும்
ஜெபிக்கணும்னு நினைச்சாலும் என்னுடைய உள்ளத்துல என்ன எண்ணம், நான் தேவனுடைய மனுஷனுக்கு நான் ஊழியம் செய்யறதுனால, வேலை செய்யறதுனால அதுதான் என்னுடைய ஊழியம் என்று நான் நினைத்து கொண்டு இருப்பேன். ஒரு நாள் என்னுடைய 2வது மகள் பிறந்த கொஞ்ச நாளையில என்னுடைய நாடி துடிப்பு 72 இருக்கணும் நார்மலா, எனக்கு 32ஆக மாறி அப்படியே 25ஆக மாறிவிட்டது. அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க, பேஸ் மேக்கர் என்ற ஒரு கருவியை உங்களுடைய சரீரத்துல பொருத்தினாதான் உயிரோடு வாழ முடியும், இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாளையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகி கோமோ ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் உயிர் வாழ்வாங்களா வாழ மாட்டாங்களா தெரியாது. கோமோ ஸ்டேஜுக்கு போன பிறகு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது. ஆகவே உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். நாங்கள் எனக்கு ரொம்ப வேதனை, என்ன ஆண்டவரே, ஏற்கனவே எத்தனையோ ஆப்ரேஷன், அப்புறம் பிள்ளைங்க பிறந்ததெல்லாம் சிசரியன் தான், இன்னொரு ஆப்ரேஷனா? நீங்க மட்டும் எனக்கு ஜீவனை கொடுத்துட்டீங்கன்னா, தானாகவே 72ஆ மாறிடுச்சுன்னா நான் உலகமெங்கும் போய் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன் அப்படிலாம் நான் பொருத்தனை பண்ணேன். ஆனா ஒன்றும் நடக்கல. கடைசியில பேஸ்மேக்கர் வச்சாச்சு. பேஸ்மேக்கர் வச்ச பிறகு எனக்கு உள்ள ஆண்டவர் இடத்துல, இனிமே என்ன ஆண்டவரே ஊழியம் செய்யறது, பேஸ்மேக்கர் வச்சாச்சு. இதை வச்சு எனக்கு பேஸ்மேக்கர் வச்சிருக்கு, எனக்கு பேஸ்மேக்கர் வச்சிருக்கு, நான் பலவீனமானவள், இதுவா என்னுடைய சாட்சி, இதையா நான் சொல்ல முடியும்? நான்லாம் போக முடியாத ஆண்டவரே, என் பிள்ளைங்களை பார்த்துட்டு அதுக்கு வேணா எனக்கு பலன் கொடுங்க, ஏதோ வீட்டில் இருந்து என் வேலையை பார்த்துக்கிறேன், அப்படிதான் நான் சொன்னேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்பாருன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்துக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. எப்பொழுதுமே நிறைய பேர் தங்கள் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்களுக்காக ஃபோனில் ஆலோசனை கூறுவது, ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். அப்போ வழக்கம் போல் அவருடைய பிரச்சனையை நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அம்மா நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தீங்களோ அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் பேசுகிறேன், அந்த ஸ்டாஃப் நர்ஸ் தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, அவர்களுடைய கணவருக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்ததுனால பேஸ் மேக்கரை அவங்க வச்சிருக்காங்க, இந்த இடத்துல பொருத்தி இருக்கிறாங்க. 2வது நாள் அது செப்டிக் ஆயிடுச்சு, அதை வெளியே எடுத்துட்டாங்க. திரும்ப இந்த பக்கம் பொருத்தி ஹார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 நாளையில திரும்பவும் செப்டிக் ஆகி வெளியே எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கும் ரொம்ப பாரம், ஏன்னா நம்மளும் அதே கேஸில், அதனால பாரத்தோடு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு நான் வச்சுட்டேன். வச்ச உடனே தான் பரிசுத்த ஆவியான என் இருதயத்துக்குள்ள இடைப்பட ஆரம்பித்தார். பாடு பாடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கே, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, பேஸ்மேக்கர் வைத்தாலும் அது ஒன்றும் ஓடலை, ஆனால் உனக்கு இத்தனை நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கிறதே, உன் வேலைகளை செய்ய முடிகிறதே, நீ ஏன் இன்னும் எனக்காக எழும்பல, நான் உன்னை பிடித்த நோக்கத்தை ஏன் நீ அறிந்து கொள்ளவில்லை என்று ஆண்டவர் என்னுடைய இருதயத்தோடு கூட பேசினார். அந்த நாள்ல ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த பாடுகள், இந்த உலக பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாத ஆண்டவரே, ஏனென்றால் பாடுகளை 2ஆக பிளக்கிற தேவன், பாடுகளை மாற்றுகிற தேவன், பலவீனத்திலே பலன் கொடுக்கிற ஆண்டவர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஓடுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். சுமார் 25 வருடங்களாக இந்த பேஸ்மேக்கரின் சரீரத்தில் இருந்தாலும் அவ்வப்போது அடிக்கடி ஆபரேஷன் நடக்கும். ஏன்னா அந்த பேஸ்மேக்கரை மாற்றணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், பலவீனங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக ஓடுவதற்கு கர்த்தர் கிருபைக்கார பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம், இந்த பாடுகளை நம்ம தூக்கி வீசிட்டா கர்த்தர் நம்மை சுமந்து கொள்வார். ஆமென். நம்முடைய உள்ளங்கால் இந்த யோர்தான்ல பட்டா போதும், கர்த்தர் 2ஆக பிளந்து விடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை கண்டு பின்னிட்டு போகாதீங்க. யோர்தான் தான் உங்களுக்கு முன்பாக பின்னிட்டு போகணுமே தவிர நீங்க பின்னிட்டு போக கூடாது. ஒரு நாளும் சொல்லாதீங்க, இந்த பாடுகள் என்னைக்கு மாறுமோ அன்னைக்குதான் நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு ஸ்டெப் கால் எடுத்து வச்சா போதும், அந்த யோர்தான் 2ஆக பிளக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த யோர்தான் பயமுறுத்தும், புரண்டு ஓடும். காரணம் என்ன? நீங்க யுத்தத்துக்கு போயிடக்கூடாதே, கர்த்தர் அழைத்து அழைப்புக்கு போயிடக்கூடாதே என்பதற்காக இது பயமுறுத்தி கொண்டேதான் இருக்கும். ஆனா நீங்க சொல்லணும், நான் கர்த்தர் அழைத்த அந்த போராட்டத்தை போராட, இந்த சாத்தானின் கிரியைகளை அழிக்க, என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற இந்த சத்ருவின் கிரியைகளை அழிக்க நான் எழுந்து 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 நான் போராடுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, போராடி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா.
அந்த நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க சிஸ்டர். திரும்பவும் 17. கிளையோத் மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களில் தங்கியிருந்தது என்ன? போதும். தான் மனுஷர், அடுத்த கோத்திரம் தான் மனுஷர். தான் மனுஷருக்கும் அழைப்பு விழுக்கப்படுகிறது. வாங்க யுத்தத்துக்கு, வாங்க யுத்தத்துக்கு. கானானியர் வந்துட்டாங்க. ஆனா இவங்க எங்க உட்கார்ந்துட்டாங்களாம்? கப்பல்கள்ல உட்கார்ந்துட்டாங்களாம். கப்பல் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? வியாபார கப்பல். கப்பல் வியாபார கப்பல், போக்குவரத்துக்கு போகும் அல்லது சரக்கு எடுத்துட்டு வரும் இல்லையா? வேலைக்கு அடையாளமா இருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், யுத்தத்துக்கு போகணும், சத்ருவை கிரியைகளை அழிக்கணும், என் குடும்பத்துக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் சொல்லிட்டே இருப்போம். ஆனா வேலைக்கு போயிடுவோம், அப்புறம் பிசினஸ்க்கு போயிடுவோம், அடுத்தது ஊழியத்துக்கே ஓடுவோம். ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன செய்யறதுக்கு டைம் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு டைம் இல்லை, போராடி சத்ருவை ஜெயிக்க டைம் இல்லை. எப்ப பார்த்தாலும் நமக்கு வேலை, எப்ப பார்த்தாலும் நம்முடைய ஆபீஸ்ல வேலை, ஆபீஸ்ல பிரச்சனை, பிசினஸ்ல பிரச்சனை, ஊழியத்துல பிரச்சனை. இதை பார்க்கவே எனக்கு டைம் இல்லையே என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நிறைய வேலைக்கு போகிற பெண்கள் நீங்க இருக்கலாம். நான் வேலைக்கு போறதுனால என்னால வேலை செய்ய முடியல, ஜெபிக்க முடியல நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி டைம் ஒதுக்கி ஜெபிக்க உங்களால முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உதாரணமா நம்ம வேலைக்கு போற நேரத்துல கூட ஒரு ஃப்ளைட்ல போய் பிடிக்கணும்னா கரெக்டா போறோமா இல்லையா? ஏன் இந்த ட்ரெயினை பிடிக்கணும்னா, இப்போ இங்க இருந்து திருநெல்வேலி போனோம்னா அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நம்ம எப்படி கரெக்டா பிடிக்கிறோமா இல்லையா? பிடிக்கிறோமா இல்லையா? யாராவது விட்டுருக்கீங்களா ட்ரெயினை? விட மாட்டோம், கரெக்டா பிடிச்சிரும். அப்போ ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு மட்டும், போராடுவதற்கு மட்டும், சத்ருவின் கிரியைகளை அழிக்கிறதுக்கு மட்டும் என்ன இல்லை? டைம் இல்லை, வேலை டைம் இல்லை. ஊழியம், ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன், ஊழியம் ஊழியம் ஊழியம்னு நம்ம ஓடிட்டு நம்ம இந்த சத்ருவின் கிரியைகளை அழிக்காமல் விட்டு விடக்கூடாது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரியத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேலை வேலைன்னு ஓடுறோமா? ஊழியம் ஊழியம்னு ஓடுறோமா? ஜெபிக்க உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்கிறார். உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற இந்த சத்ருவோடு ஒவ்வொரு நாளும் போராடி 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 யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்குத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்கள் குடாக்களிலே தாபரித்தார்கள். ஆசேர் மனுஷருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க என்ன செஞ்சாங்களா? கடற்கரையிலே தங்கிட்டாங்க. பீச்லே இருந்துட்டாங்க. பீச்சுக்கு எதுக்கு போவோம்? பீச்சுக்கு எதுக்கு? சும்மா போவோம், காற்று வாங்க போவோம், ஜாலியாக போவோம் இல்லையா? பீச்சுக்கு எதுக்கு போவோம்? ஜாலியாக ஒரு மூடு இருந்தால் தான் பீச்சுக்கு போவோம், இல்லைன்னா போவோமா? அழுதுகிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருப்போமா? இல்லையே. கொஞ்சம் ஜாலியாக காற்று வாங்கிட்டு வரலாம்ப்பா, கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வரலாம், பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது எதற்கு குறிக்கிறது? உலக ஆடம்பரங்கள், உலக ஆசாபாசங்கள், உலக சிற்றின்பங்கள், இவைகளுக்கே நம்ம நேரத்தை கொடுத்துட்டு யுத்தம் பண்ணி ஜெபிக்காமல் விட்டு விடுகிற ஒரு கூட்டம், விட்டு விடுகிற கூட்டம். இன்னைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு போனோம்னா டைம் இருக்கும், உபவாச ஜபத்துக்கு வர்றதுக்கு என்ன கிடையாது? சொல்றீங்கல்ல, கரெக்டா? டைம் கிடையாது இல்ல? நல்ல வாட்ஸ்அப்லையும் ஃபோன்லையும் உட்கார்ந்து பேசுறதுக்கு எவ்வளோ டைம் இன்னைக்கு வந்தாலும் வந்துச்சு. இந்த செல்போனு குடும்பத்தையே குட்டி சுவராக்கிச்சு இல்லையா? கணவன் மனைவியிடையே பேசுறதில்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே பேசுறதில்ல, எப்ப பார்த்தாலும் ஃபோன், எப்ப பார்த்தாலும் வாட்ஸ்அப். நான் அடிக்கடி சொல்லுவேன், கரங்களை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கைகளை உயர்த்தி, அன்றைக்கு அமலேக்கியருக்கு விரோதமாக அந்த மோசே கைகளை உயர்த்தின பொழுது என்ன நடந்துச்சு? அமலேக்கியர் தாழ்த்தப்பட்டார்கள், இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். கை கீழே விழுந்த உடனே அசந்து போன பொழுது அமலேக்கியர் மேற்கொண்டாங்க. எப்பெல்லாம் நம்ம கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படும் நான் சொல்லுவேன். ஆனா கையை உயர்த்தி எவ்வளவு நேரம் ஜெபிக்க முடியுது?
எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியுது? 5 நிமிஷம், 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல. ஆனால் இந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளோ நேரம் பேசுகிறோம் இல்லை? எவ்வளோ நேரம் கையே உழைஞ்சிரும். இந்த கை உழைஞ்ச உடனே இந்த கை உழைஞ்ச உடனே வச்சுட்டு அப்புறம் ஹெட்ஃபோன் போட்டு இயர்ஃபோன் போட்டு, எப்பா எவ்வளோ நேரம் நம்ம டைமை இதில் வேஸ்ட் பண்ணுறோம். தேவையில்லாத பேச்சுக்கள், தேவையில்லாத உறவுகள், தேவையில்லாத உலக ஆசா பாசங்கள், தேவையில்லாத உலக சிற்றின்பங்கள், இவற்றுக்கு நமக்கு டைம் கொடுக்க முடியுது. ஆனா கைகளை உயர்த்தி யாருக்காக? உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க கூட முடியலையே. உங்க குடும்பத்துக்காக கூட ஜெபிக்க முடியலையே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், உலக சிற்றின்பம், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம்ங்கிறதுக்கு ஆங்கில வேதாகமத்துல ஃபேஷன். இன்றைக்கு என்ன லேட்டஸ்ட் ஃபேஷன்? இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் ட்ரெஸ்ஸு? இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் மேக்கப்? அதை வாட்ஸ்அப்பில் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணி, பணத்தை வேஸ்ட் பண்ணி, கணவனை நீ போய் அதை வாங்கிட்டு வந்தாதான் முடியணும் ஓவர் டைம் பார்க்க வச்சு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம். அதுக்கு பதிலாக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் உங்களுக்கு தரமாட்டாரா? லேட்டஸ்ட் காரியங்களை கத்த தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, எங்களுடைய ஊழியத்தின் பாதையில ஆரம்ப நாட்கள்ல எங்களுக்கு ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்க கூட என்னால முடியாது. ஆனா நான் கஷ்டப்பட்டதே கிடையாது, வேதனைப்பட்டதே கிடையாது. சரி, எல்லா ஊழியத்தின் பாதையில ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் கேட்காமலேயே என்ன வேணுமோ மகளே அப்படின்னு சொல்லி கையில கொண்டு வந்து கர்த்தர் கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. நம்ம தான் சொல்ல வேண்டியது இருக்கு, ப்ளீஸ் நீங்க இந்த புடவை வாங்கி கொடுக்குறப்பல அதை காசா கொடுத்தா கூட ஊழியத்துல செலவு பண்ணலாம் இல்லையா? அந்த அளவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். காரணம் என்ன? நம்ம தேவ சமூகத்துல தேவனுடைய நம்முடைய குடும்பத்துக்காக, தேசத்துக்காக கரங்களை உயர்த்தி விரித்து ஜெபித்தால் கர்த்தர் நம்முடைய தேவைகளை தானாகவே சந்திப்பார், ஆச்சரியமாய் சந்திப்பார். ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள் நம்ம ஒவ்வொருவரும். நம்மளை விட்டுருவாரா? ஆனா நம்ம தான் இந்த விலையேறப்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு உலக சிற்றின்பங்கள்ல நம்ம மூழ்கி கிடக்கிறோம். கடற்கரையில ஜாலியா தாவரித்திருந்த மாதிரி சுகபோகமாய் வாழ்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அப்புறம் எப்படி நாட்டுக்கு? முதல்ல வீட்டுக்கு பிரயோஜனமா இருந்தாதான் அப்புறம் நாட்டுக்கு கொண்டு போவாரு, சபைக்கு கொண்டு போவாரு இல்லையா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய உலக சிற்றின்ப காரியங்கள், உலக ஆசா பாசங்கள் இவெல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம் நான் முடிக்க போகிறேன். 18ஆம் வசனம். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஆமென். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் யுத்தத்துக்கு துணிந்து, மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு எஸ்தர் சொன்னாலே, நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாலே, அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நான் உங்களை, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் உம்மை நான் போக விடவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்துக்காக நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். நெகேமியா சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்துட்டு இருக்கோமே, சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோமே. இந்த கானானி ஆவிகள் நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறதே, நம்முடைய குடும்பத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதே. எதனால இந்த பிரச்சனைன்னு தெரிஞ்சு கூட அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர நம்மால முடியலையே, உலக ஆசா பாசங்கள்ந்து வெளியே வர முடியலையே.
இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிற காரியம், செபுலோன் நப்தலி போல மரணத்தை பத்தி கவலைப்படாமல் நீங்கள் துணிந்து எழும்புவீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு ஆரம்ப நாட்கள்ல தாவீது அந்த கோலியாத்தை பார்த்த பொழுது ஆசையாய் போய் யுத்தம் பண்ணினா, ஆசையாய் போய் போராடுனா. இவனை விடமாட்டேன், இவன் என்னுடைய ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறானே, இவனை விடமாட்டேன் என்று சொல்லி யுத்தம் பண்ணினான். ஆனா பலப்பட்ட பிறகு யுத்தத்துக்கு போகிற காலம் வந்த பொழுது அவன் எங்க போய் உட்கார்ந்துருந்தான்? அரண்மனையில உப்பரிகையில உலாத்தி கொண்டிருந்தான். பாவம் உள்ள வந்தது. யுத்தத்துக்கு போகிற காலத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்துல, மரணத்துக்கு துணிஞ்சு எழும்ப வேண்டிய நேரத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? யாராவது ஒருவர் ஜெபிக்க மாட்டாங்களா? பாஸ்டர் ஜெபிக்க மாட்டாரா? யாராவது ஜெபிக்கிற சுவிசேஷர்கள் ஜெபிக்க மாட்டாங்களா? இல்ல, நீங்க ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமே, நீங்க போராடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் போராடி ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமே, குடும்பத்துக்காக, தேசத்துக்காக, சபைக்காக, பட்டணத்துக்காக, வாலிபர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, சாத்தானின் கிரியைகளை அழிக்கிற ஒரு சேனையை கர்த்தர் இங்கிருந்து எதிர்பார்க்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தத்துக்கு செபுலோன், நப்தலி, தெபோராள், பாராக் எல்லாரும் எழுந்து போனாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? வானத்திலிருந்து யுத்தம் உண்டானது. ஆமே, இவங்களா யுத்தம் பண்ணாங்க? சிசராவோட இல்ல, கானானியரோட இவங்களா யுத்தம் பண்ணாங்க? இல்ல, எழுந்துதான் நின்றாங்க. ஆனால் கர்த்தர் வானத்திலிருந்து யுத்தத்தை உண்டாக்கினார். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நட்சத்திரங்கள் தங்கள் அவயவங்களில் இருந்து யுத்தம் பண்ணினது, சிசராவோட யுத்தம் பண்ணினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிசரா யுத்தம் பண்ணி கொண்டிருந்த நேரத்துல நட்சத்திரங்கள் எப்படி யுத்தம் பண்ணினதா? திடீரென்று அங்க ஒரு மழையை உண்டாக்கி அந்த இடத்தை சேற்றாக்கி அந்த குதிரையின் எல்லா கால்களும் எங்க போயிடுச்சு? சேற்றுல சிக்கி கொண்டது. அது நிமித்தம் ரதம் ஓட முடியாமல் இவன் இறங்கி கால்நடையாய் ஓடினா. அவன் யாகோல் வீட்டுக்குள்ள போனா, அங்க ஒரு பெண் ஜாக்கிரதையாய் விழிப்போடு கையில கூடார ஆணியோடு சுத்தியலோடு இருந்தா, அடித்து போட்டாள். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா போதும். அன்னைக்கு மோசே கையை உயர்த்தினார், அவ்வளவுதான். கர்த்தர் இங்க யுத்தம் பண்ண அமலேக்கியரோடு கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க இன்னைக்கு எழும்பிருங்க. எல்லா தூசியை உதறி விட்டு, ஏசப்பா எதற்காக என்னை பிடித்தீரோ அதற்காக தொடர என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீ எழும்பும் பொழுது, கர்த்தர் வானத்தில் இருந்து உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, நம்முடைய திருச்சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் தான். ஆனா ஜெபிப்பதற்கு ஒரு ஆளை கர்த்தர் தேடுகிறார். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க உங்களை தேடுகிறார். இன்னைக்கு நம்ம கண்டிப்பா ஜெபிக்க போறோம். நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போறோம். உட்கார்ந்துருங்க ஒரு நிமிஷம். இப்ப ஆண்டு உங்களிடத்துல எதிர்பார்க்கிற காரியம், ஜெபிக்க, போராட, ஆசையாய் தொடர உங்களை அர்ப்பணிப்பீங்களான்னு கர்த்தர் கேட்கிறார். நீங்க ஒரு ஸ்டெப் அர்ப்பணிச்சா போதும், கர்த்தர் உங்களுக்காக வானத்திலிருந்து யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறார். எல்லா உங்களுக்கு தெரியாது வான மண்டலத்துல என்ன நடக்குது என்று சொல்லி. ஆனா இங்க நீங்க ஜெபிக்கிற ஜெபம், இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுகிற கூப்பிடுதல் அங்க ஒரு பெரிய யுத்தத்தை உண்டாக்க போகிறது. உண்மையிலே நான் ஜெபிக்க போறேன், நான் யுத்தம் பண்ண போறேன், நான் இனி சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன். இனிமே நான் குடும்பத்துக்குள்ளேயே இருந்து குடும்ப வேலைகளிலே உழன்று கொண்டிருக்க மாட்டேன். நேரத்தை ஒதுக்கி நான் ஜெபிப்பேன். உலக ஆசா பாசங்களையே நான் பார்த்து கொண்டு இருக்க மாட்டேன். நான் தேவனுக்காக எழும்புவேன். என் ஜீவனை கூட எண்ணாமல் நான் எழும்புவேன். என் உபத்திரவங்கள், பாடுகள் இருக்கிறது இருக்கட்டும், ஆனா நான் ஜெபிப்பேன் என்று சொல்றவங்க மட்டும் நீங்க எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு
அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பெரிய சேனை எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆசையாய் தொடருகிற ஒரு கூட்டம், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆல்மோஸ்ட் எல்லாரும் எழுப்பிட்டீங்க. நிச்சயமாகவே உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பது மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்துக்காக வானத்தில் இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அன்னைக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நின்ற பொழுது, அது சிங்க கெபியானாலும் சூளை நெருப்பானாலும் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தாரே, அற்புதங்களை செய்தாரே. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையிலே ஒரே ஒரு காரியத்தை, ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். சகரியா 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சகோதரி வாசிப்பீங்களா? சகரியா 14:21. அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. ஆமென், ஆமென். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது ஒரு கானானியன் கூட உங்கள் வீடுகளில் இருப்பதில்லை, உங்களுடைய சபைக்குள்ள இருப்பதில்லை, நம்முடைய தேசத்தில் இருப்பதில்லை. காரணம் வானத்தில் இருந்து ஒரு யுத்தம் உண்டாகி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எல்லாம் எழுந்து நான் ஜெபிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த தடைகள் ஜெபிக்க முடியாதபடிக்கு, போராட முடியாதபடிக்கு வருகிற இந்த தடைகளை முதலாவது கர்த்தர் உடைத்து போட போகிறார். ஆமென். அதற்காக ஒரு விசேஷ அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மல்கியா தீர்க்க தரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், அவர்கள் உங்கள் கால்களின் கீழே, உள்ளம் கால்களுக்கு கீழே சாம்பலா இருப்பார். ஆண்டவர் எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை, இந்த வசனத்தை கொடுத்து இன்னைக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிக்க வைத்தார். ஆனா ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, ஆவியானவர் அம்மா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அந்த கால்களுக்கு கீழே பிசாசை நசுக்கி போடுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கரை நீங்கள் மிதிப்பீர்கள், அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களுக்கு கீழே எப்படி இருப்பாங்களாம்? சாம்பலா இருப்பாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய உள்ளங்கால்களுக்கு கீழே அவங்க சாம்பலா இருக்கணும்னா அந்த சாம்பல் வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கணும்? அக்கினி. ஆமென். ஒரு அக்கினி உங்கள் உள்ளம் கால்கள்ல ஒரு அக்கினியை கர்த்தர் ஊற்ற போகிறார். நீங்கள் மிதித்தால் அவர்கள் பஸ்பமாவார்கள், சாம்பல் ஆவார்கள். கானானி ஆவிகள், எல்லா பிசாசின் கிரியைகள், அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகள் உங்கள் கால்களின் கீழே அவைகள் சாம்பலாக போறாங்க. இப்பொழுதே அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் எலும்புகளுக்குள்ளே, நரம்புகளுக்குள்ளே ஒரு தாங்க முடியாத ஒரு அபிஷேகம். அக்கினி பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். கானானி ஆவிகளை அழிக்கிற ஒரு வல்லமை, சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற ஒரு அபிஷேகம். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா தடைகளை உடைத்து போடுகிற ஒரு வல்லமை, எல்லா சாக்கு போக்குகளை நிர்மூலமாக்குகிற ஒரு வல்லமை, சத்ருவின் கிரியைகளை அழிக்கிற ஒரு வல்லமை. இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இறங்கி கொண்டிருக்கிறது. இணையதளத்தில் என்னோடு இணைந்திருக்கிற நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு வல்லமை இப்பொழுது இறங்க போகிறது. ரீபா லாபா ஷபா லீபா கபா பூரா பால சந்தா லாபா ரீஹா லாபா ரீகு ரூ ஷபா லீஹலா ரீகலோ. ஹல்லேலூயா. ரீபா பாபா ஷபா பாபா
ஜீசஸ் ஜீசஸ் ரீபா பாபா. ஒரு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த ஒரு அபிஷேகம், உங்களை போராட வைக்கிற ஒரு அபிஷேகம், உங்களை யுத்தம் பண்ண வைக்கிற ஒரு அபிஷேகம், சத்ருவின் கிரியைகளை அடையாளம் காண்கிற ஒரு அபிஷேகம், எதிர்த்து நிற்கிற ஒரு அபிஷேகம். சத்ருவை கால்களின் கீழே நசுக்கி போடுகிற ஒரு அபிஷேகம், சத்ருவின் கிரியைகளை சாம்பலாக்குகிற அபிஷேகம், சாம்பலாக்குகிற ஒரு அபிஷேகம். ஓ ரிபா லிபா கரா லபா ஓ ரபோ ஷபல ஊரிக்க பல பரவலவா. Thank you Jesus, thank you Holy Spirit. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த நேரத்துல ஒரே ஒரு காரியம், நம்ம எல்லாம் ஜெபிக்கும்படி அர்ப்பணிச்சோம் இல்லையா? உங்களுக்காக உங்கள் குடும்ப பிரச்சனைகளை மாற்றும்படி வானத்தில் இருந்து கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது கர்த்தருடையது, கர்த்தருடையது. இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பில்லி சூனிய கட்டுகள் உடைக்கப்படுகிறது. வானத்தில் இருந்து யுத்தம் உண்டாகிறது. உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காக ஜெபியுங்க, குடியார கணவனுக்காக ஜெபியுங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். வியாதிகள் மறைந்து போகிறது. எல்லா போராட்டங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் இன்றைக்கு வைக்கும்படி அவர் யுத்தம் பண்ண போகிறார், அவர் யுத்தம் பண்ண போகிறார். இனி கானானியர் கர்த்தருடைய ஆலயத்தில் இருப்பதில்லை. நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம், நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயம். நம்முடைய ஆலயத்துக்குள்ளே, நம்முடைய குடும்பத்துக்குள்ளே எந்த கானானிய ஆவிகளுக்கும் இடமே கிடையாது. கர்த்தர் யுத்தம் பண்ணி விட்டார். கரங்களை தட்டி எல்லா கிரியைகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா யுத்தங்களும் முடிவுக்கு வருகிற நாள். எஸ் லார்ட், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, நாங்க எங்களுடைய கரங்களை உயர்த்தி அர்ப்பணிச்சிருக்கிறோம், நாங்க ஜெபிப்போம். ஆண்டவரே, தடைகளை உடைக்கிற அபிஷேகத்தை தந்துட்டீங்களே, நீங்களும் எங்களோடு இணைந்து யுத்தம் பண்றீங்களே, இனிமே எங்களுக்கு என்ன வேணும் ஆண்டவரே? நீங்க போதும் ராஜா, நீங்க போதும் அப்பா. எங்களுடைய குடும்பத்தை நீர் பார்த்து கொள்வீர், எங்களுடைய காரியங்களை நீர் மேற்பட்டுக் கொள்வீர் அப்பா. நாங்கள் உமக்காக உம்மோடு இணைந்து போராடி ஆசையாய் எதற்காக எங்களை பிடித்தீரோ, எதற்காக எங்களை பிடித்தீரோ, ஆசையாய் தொடருகிறோம், ஆசையாய் தொடருகிறோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எல்லாரும் ஜெபிக்கும்படி கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஒரு சேனையாய் எழும்பினாங்க. அவர்கள் மேல உம்முடைய அக்கினியை நீர் போட்டதற்காக, அபிஷேக தைலத்தை ஊற்றினதற்காக உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி தகப்பனே. இனி ஆண்டவரே, இவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினால கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்களுடைய பட்டணத்துல, எங்களுடைய தேசத்துல, இவர்கள் குடும்பங்களில நீ செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சத்துரு வெட்கப்பட்டு போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. இவர்கள் பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக, இவர்கள் குடும்பங்கள் செழிக்கட்டும். எல்லா பொல்லாத சாத்தான் கையில இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தை நாங்கள் பிடுங்கி சொந்தமாக்கி கொள்ளுகிறோம் ஆண்டவரே. சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒரு இளைப்பாறுதலை சுற்றிலும் சுற்றிலும் சுற்றுப்புறத்தாரால் ஒரு இளைப்பாறுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. துஷ்டன் இனி இவர்கள் வழியாய் வரக்கூடாதப்பா. அவன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. நம்முடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் இருக்கிற தேவையில்லாத கட்டிகளை கர்த்தர் கரைத்து போடுவீராக. தேவையில்லாத வியாதிகள் மறைந்து போவதாக, குடும்ப பிரச்சனைகள் மாறுவதாக. ஆண்டவரே, கணவன் மனைவிக்கிடையே சமாதானத்தை தாங்க, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கலன்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அற்புதங்கள் நடப்பதாக, ஏற்ற துணையை கொண்டு வருவீராக.
குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆவியின் கனிகளையும் வரங்களையும் ரெட்டிப்பாய் கட்டளை இடுவீராக ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த திருச்சபைக்காக நன்றி அப்பா. போதகருக்காக, அம்மாவுக்காக, உடன் ஊழியர்களுக்காக, பிள்ளைகள் குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. எங்களுடைய தேசத்திலே, எங்களுடைய பட்டணத்திலே நீர் எழுப்பின அருமையான ஆலயத்துக்காக நன்றி தகப்பனே. அநேகருக்கு இது ஒரு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஊழியங்கள் எல்லைகள் விசாலமாவதாக, விரிவடைவதாக. இவர்கள் மூலமாய் சத்ருவின் அலங்கங்கள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்களாக. எல்லைகள் விசாலமாகட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தென் சென்னை போதகர்கள் மனைவிகளுடைய ஐக்கியத்துக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா ஊழியக்காரிகள் மேலும் ஒரு விசேஷத்த வல்லமை இன்னைக்கு இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. இன்னைக்கு பெற்ற அந்த அபிஷேகத்தோடு இவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது ஆண்டவரே நீர் கூட இருந்து, அவர்களோடு கூட இருந்து நீர் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கட்டும் அப்பா, பயங்கரமா இருக்கட்டும் அப்பா. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இணையதளத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.